அன்ஷிதா ஒரு கிளவர் மூவ் எடுத்தாங்களான்றது நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முத்துக்குமாரை ஒர்க்கிங் ஜோனில் போட்டுட்டு அவர் இப்போ டெட், அதாவது ஜெயின்சர் ஜோனில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுவுமே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, முத்து ஒரு கிளவரான ஸ்மார்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் நாமினேஷனில் இருக்கிறது தான் அவனுக்கு சந்தோஷமாவேவான். எங்கேயும் விளையாடிக்கிட்டு அங்கேயும் ஒரு மாதிரி ஒரு ஆட்டத்தை விளையாடிட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து ஒர்க்கர் செக்ஷனில் வந்ததுக்கப்புறம் இவரோட ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா இப்படி அப்படின்னு தான் இருக்குது. அதாவது கிராஜுவலாக பேலன்ஸாக இல்லாமல் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போன அருணோட கிராஃபு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்கு அவர் தான் எலிமினேட் ஆகிடுவாரோன்றது எல்லாருக்குமே டவுட்டாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்த டாஸ்கில் படி பார்த்தீங்கன்னா அவர் டாப் 3க்கு மூவ் ஆகிட்டாரு. தர்ஷிகாக்கு இன்னுமே புரியலன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கும் அன்ஷிதாக்குமே சுத்தமாக ஆகவே இல்லை. ஸோ இந்த கேமு படி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சில பேருக்கு இந்த டாஸ்கே புரிஞ்சிருக்கான். பவித்ராவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நடக்குதுன்னு தெரியல, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. சில பேர் கிளவராக விளையாடிட்டு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மஞ்சுரியுமே ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டு முத்துக்குமரன்லாம் பார்க்கவே இல்லை, அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸு கரெக்டாக வச்சாலுமே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேமு அவ்வளவா தெரியல. அங்கங்கே கேமராவுக்கு பேசுகிறதும் அவங்க ஹேர் ஸ்டைலை மாற்றி மாற்றி தலையை சுற்றுறதுமா தான் மட்டும்தான் இருந்தது. பவித்ரா சைலண்ட்டாக இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் பேசுகிறாங்க. இதுவே அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வாயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் அழகாக இருந்தாலும் ஓகே, அழகாக இல்லைனாலும் ஓகே, ஆனால் ஓட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்காங்க. விஷாலுக்கு சுத்தமாக முத்துவை ஆகவே இல்லை. ஸோ அதனால் முத்துவை பற்றி இவர் எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காரு. அவன் இப்படி ஒரு கேம் விளையாடுறான், இங்கே வந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான், அவனை மதிக்காதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கில் நேத்திக்கும் சரி கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த மிஷினை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ சைக்கிள் மிஷினை ஓட்டுறதும் இல்லாமல் ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணார் போல இருக்குது. அது வந்து பிளாஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. அருண் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமாக அவர் தான் கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. சரி, சண்டையும் போட்டாலும் சரி, சண்டை போடலனாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மாற்றி மாற்றி 2 பேருமே ரொம்பவே நல்லா அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இவரோட கிராஃப்மே கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த டாஸ்கில் பொறுத்த வரைக்கும் இவர் செஞ்சது கரெக்டு தப்புன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 லைவ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.